Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இரண்டாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டி 2019 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டி 2021 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி என 3 முறை இந்தியாவுடைய ஐசிசி கனவை நியூசிலாந்து அணி உடைச்சிருக்காங்க. இந்த முறை 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டியில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்திய டாஸ் போட இருக்காங்க. ஸோ பாஸ்கி சார், இப்போ துபாய் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம், நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் விளையாடினாலும் செகண்ட் விளையாடினாலும் க்ளோஸ் கேம்ஸாக தான் இருக்குது. ஒரு ஃபைனல் மாதிரி ஒரு கிளச் கேம்ஸில் டாஸ் வின் பண்ணுற டீம் என்ன எடுக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம பேட்டிங் தான் ஆடணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபீல்டிங் சைட் நியூசிலாண்டு. அவங்க பிடிக்கிற கேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே பாதி டென்ஷன் ஆங்ஸைட்டி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் சேசிங்கில் ஒரு சப்போஸ் 6 to 7 runs per over அடிக்கணுன்ற ஸ்டேஜில் போய் இப்படி ஒரு 3 கேட்ச் பிடிச்சாங்கன்னா இன்னும் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு முதல்லையாவது டார்கெட் டென்ஷன் கிடையாது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஆடிடலாம். இந்த விக்கெட்டில் நம்ம நல்லா ஆடுறோம். கரெக்டாக அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. எந்த பிச் இப்போ நியூயார்க் போனோம், கச்சா மூச்சான்னு வந்தது பால் உடம்புக்கு, அதுக்கேற்ற மாதிரி அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே ஸ்லோவாக கம்மியாக டேர்ன் ஆகுது, பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரல பேட்டுக்கு, அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கோம். அதனால் டென்ஷன் ஃப்ரீயாக இப்போ ஆஸ்திரேலியாவோடையும் சேஸ் பண்ணி காமிச்சிட்டோம். சேஸிங்லேயும் நாங்கள் ஆட முடியும், ஏன்னா சிங்கிள்ஸுக்கு பியூட்டிஃபுல்லாக ஆடிட்டோம். நியூசிலாண்டுடைய அபார ஃபீல்டிங் மதிச்சே ஆகணும் நம்ம. அதனால் டென்ஷன் அது இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்டிஃப் சேலஞ்சாக இருக்கிறது ஜெயிக்கிறது. சேசிங்னா சேலஞ்ச் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஜெயிக்கிறது. கிரி சார், 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலில் நம்ம ஒரு டார்கெட்டை செட் பண்ண தவறிட்டோம். அப்படி ஒரு 2023 ஃபைனலில் ரீசெண்டாக தோற்றுருக்கும் போது இந்த முறை டாஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்தியா பேட்டிங் விளையாடுவாங்களா? ஏன்னா இந்தியன் டீம் ரெகுலராக இப்போது சேசிங்கை தான் லைக் பண்ணுறாங்க. துபாய் விக்கெட் ஃப்ளாட் விக்கெட், அதில் ஒன்றும் கொஸ்டின் கிடையாது. அது ஸ்பின்னும் எடுக்காது, டியூ ஃபேக்டரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 1 செகண்ட், எனக்கு ஐ ஆல்வேஸ் சே ஒரே ஒரு ப்ராப்ளம் இந்தியாவுக்கு, டாஸை வின் பண்ணி பேட்டிங் பண்ணாக்க தெர் வில் பி சம் ஜூஸ், ஓவர் நைட் ஸ்வெட்டிங் இருக்கும். அதில் விக்கெட்டில் கொஞ்சம் ஜூஸ் இருக்கும். அதில் மாட்டிக்கூடாது இவங்க. ஃபஸ்ட்டு இந்த 30 for 4 அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்புறம் பேக் ஃபுட் ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். வேற இந்தியனோட பேட்டிங் எபிலிட்டி சேசிங்கில் வி ஆர் ஆல்வேஸ் குட். கோலி எப்போ சேசிங் கிங்னே பேர் இவருக்கு. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஜடேஜா ஆகட்டும், ஆர் ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல் எல்லாமே ஆடி காமிச்சிருக்காங்க நமக்கு. ஸோ சேசிங் ஆல்சோ வந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்தியாவுக்கு டாஸ் வின் பண்ணி எது வேணால் கரெக்டாக சொல்கிறது. ஏன்னா நமக்கு 4 ஸ்பின்னர்ஸ், இவங்க ராத்திரி தூங்கும் போதெல்லாம் வருன்னே கொட்ட விட்டுருக்காங்க நியூசிலாந்து டீம். நாங்கள் அவருக்கெல்லாம் ஒரு பிளான் வச்சுக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறச்சே தெரியுது. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க வருணுக்குன்ட்டு. சாண்டனர் ஏன்னா அவுட் ஆன பால் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தது, அவர் என்ன போட்டாருன்னு எனக்கு தெரியலன்ற சாண்டனர். அவங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. வருண் வருண்ன்ற பேரை கேட்டாலே பேரை கேட்டோன்னு சும்மா உதறது இல்லைன்ற மாதிரி பயப்படுறாங்க. ஸோ தட்ஸ் வெரி கிளியர். ஸோ இவர் சொல்கிற மாதிரி நமக்கு 4 த்ரெட் இருக்குது. அவங்க பேட்டிங் ஆடும்போது நம்ம 4 போலர்ஸ் த்ரெட்டு. இப்போ அவங்களுக்கு நமக்கு 2 பேர் ஜாகிரதையாக ஆடணும். சாண்டனருடைய 10 ஓவர் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவர் எப்போ பால் ரிலீஸ் பண்ணுறாருன்னு அதில் அவ்வளோ மெதுவாக ரிலீஸ் பண்ணுறாரு, பட் ஆஃப் த விக்கெட் டெரிஃபிக்காக வருது. மெயின் த்ரெட்டு நமக்கு ஃபஸ்ட் இனிஷியல் ஓவர்ஸில் மேட் ஹென்ரி, பட் அவர் நாட் ஃபிட்ன்றாங்க. அது பெரிய ப்ளஸ் நமக்கு. மேட் ஹென்ரி வந்தால் ரோஹித் சர்மா கொஞ்சம் டேஞ்சர். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன என்கவுண்டரில் ஃபஸ்ட்டு 10 ஓவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம ஆஸ்திரேலியாவோட ஆடும்போது எப்படி பேக் ஃபுட்டில் அவங்க தள்ளினே இருந்தாங்க, நம்மள அதை பண்ணினே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 10 overs. அதனால தண்ணி குடிச்சிட்டோம், நம்ம ரன்னே வரல நமக்கு. ஸோ அந்த டெக்னிக் அவங்களுக்கு பெட்டராக கிளிக் ஆகும் மேட் ஹென்ரி இருந்தால். பட் மேட் ஹென்ரி இல்லை போல இருக்குது. ஸோ பிரேஸ்வெல்ன்ற ஒருத்தர் அவர் நமக்காரர், அவர் போடுற ஸ்பின் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் மூளையாக இருக்கிற மூளையோட போடுற கிளென் பிலிப்ஸுக்கு அவர் கொடுக்க மாட்டேன்றார் சாண்டனர் நல்லா போட்டுருக்கும்போது அவர் தண்ணியை கட் பண்ணிக்கிறார். இந்த அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ கிளியராகவே பார்த்தா இது இப்போ கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் லக்கு, இட்ஸ் அ கேம் ஆஃப் க்ளோரியஸ் அன்சர்டன்டிஸ், இதெல்லாம் சொல்லலாம். அந்த தாத்தா பேஸ்லாம் நிறைய பேசலாம். ஸ்ட்ரென்த் படி பார்த்து பெர்ஃபார்மன்ஸு அடாப்டபிலிட்டின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு தான் பெஸ்ட் சான்ஸ். ஓகே, டாஸ் போடுறதுக்கு பிளேயர்ஸ் மிடில் ஆஃப் த பிச் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கேள்வி. டேவன் கான்வே நம்ம பார்த்துருக்கோம், இந்தியாவில் பியூட்டிஃபுல்லாக ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக விளையாடுறாரு. வில் எங் ஒரு லாஸ்ட் 3 மேட்சாக ரன் அடிக்கல. ஒரு 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இந்தியாவில் இருக்கும்போது டெவன் கான்வே விளையாட வைக்கிறதுக்கான சான்சஸை ஃபைனலில் நியூசிலாந்து எடுப்பாங்களா? எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்தால் அவர் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அவர் அவுட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி சான்ஸ் இருக்குது. அப்ரார்னு ஒருத்தர் எடுத்தார் ஒரு பால், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. முதல் என்கவுண்டர் இப்படி பார்த்துன்னு இருந்தார், அப்படி போயிடுச்சு. அந்த மாதிரி 100 மடங்கு டேஞ்சர் வருண் சக்கரவர்த்தி. ஸோ லெஃப்ட் ஹேண்டராக இருக்கட்டும் ரைட் ஹேண்டராக இருக்கட்டும், அவங்க நான் டிராவிஸ் ஹெட்டை கண்டிப்பாக வருண் எடுப்பாருன்னு கரெக்டாக எடுத்துட்டார். அதனால் நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பயந்துருக்கீங்களோ, அதிரடி ஊரை விட்டே வெள்ளை அடிப்பாங்கலாம் சொல்கிறீங்களே, அவங்க அத்தனை பேருக்கும் வருண் சக்கரவர்த்தி ஒரு பெரிய த்ரெட்டு.
2 ஸ்பின்னர்ஸ் நேகிங்காக போட்டுனே இருக்காங்க லைன் அண்ட் லெங்க். யார்? அக்சர் அண்ட் ஜடேஜா. இன்னொருத்தர் தூக்கி போட்டாருன்னா அந்த பால் எந்த பக்கம் திரும்புதுன்னு தெரியல, அது அடுத்த மிஸ்ட்ரி. வருண் சக்கரவர்த்தி கையிலேருந்து பால் எப்போ வரும்னே அவனுக்கு தெரியல, அது அடுத்த மிஸ்ட்ரி. ஸோ எப்படி நீங்கள் பார்த்தாலுமே ரைட் ஆன் டாப். கான்வே 10 தடவை ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.